நான் அடிச்சா தாங்க மாட்டா 4 மாசம் தூங்க மாட்டேன். நீங்க என்ன பாட்டுனீங்க? This person with you? No, I don't know. He's telling you that you. No. Sorry, brother. வாங்கண்ணே போய் பாடுங்கண்ணே. வேணும்னா டைலாக் எடுத்து கன்னடால போய் பாடுங்க. ஏய் வாய முன் ஏந்து போட எதா அசியமா பேசிட்டு போற. ஓடுங்க தாவேக்க எல்லாரும் ஓடுங்க. ஓடு 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 ஓடு. ஒப்பா இடத்துல நீ இருக்க, அதுக்காக உங்க அப்பா இட முடியாது. நீ சின்ன பைய, அதான் பேச விட்டு ரசிக்கிட்டு இருக்க. ஏன்னா ஓடுங்கண்ணா, கர்நாடகட்ட வேட்டைக்கார போய் வேட்டையாடுங்கண்ணா. அண்ணே என்னண்ணே ஓவரா நடிச்சு குமிக்கிறான். தாவேக்க எல்லாரும் ஓடுங்க. ஓடு 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 ஓடுறாடே ஓடு. என்னவே அடிக்கடி வரம்பு மீறி பேசுறானே. ருக்கோ ஜரா சபர் கரோ. கர்நாடகாவின் கபனி அணையிலிருந்து காவிரியில் வினாடிக்கு 25,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தலைவன் அங்க போகணும்னு அவசியமே இல்ல. அங்க போகணும்னு நினைச்சாலே தமிழகத்தை நோக்கி சீறி பாய்கிறது காவேரி நீர். காலம் வந்து தாவேக்காக்கு பெருசா கை கொடுக்குது. அது கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே ஒரு கை கொடுத்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து அவரமா எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா இருக்குங்கிற மாதிரி தான் அப்படித்தான் போய் நிக்குது அவங்களுக்கு. கடவுளோட ஆணையோ ஒரு பொண்ணு வந்து அன்பில் மகேஷ் இருக்குல்ல, அந்த அன்பில் மகேஷ் கிட்ட அந்த ஒரு பொண்ணு சொல்லுது, நேத்து கூட படம் வந்தப்ப பாத்தீங்கன்னா சட்டசபையில நடந்தத படமா ரீல்ஸா எடுத்து போடுறாங்க. பாத்தீங்களா இது நடக்கிறத பாத்தீங்களா? நான் ஒரு ஜனநாயகன் படம் பார்த்தேன், அதுல சட்டமன்றத்துல அப்படி பண்ணார்ல அதெல்லாம் வச்சிருக்காங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. என்ன மாதிரியான நாகரிகம் தமிழ்நாட்டுல வளர்ந்துருக்குன்றதே எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. எப்படிப்பட்ட தலைவர்கள் நம்மள ஆண்டாங்க. நீங்க கலைஞர் அவர்களை சொல்லலையே. சாரி, கருணாநிதி தானே ஒரு பேர். கருணாநிதி அவர்களை சொல்லல. அப்படி சொன்னீங்கன்னா அது வேற மாதிரி ஆகி போயிடும். ஏன்னா அவர்லாம் எவ்வளவு பெரிய தலைவர் தெரியுமா? நக்கலு ஏதோ ரயில் ஏறி வந்தாதான் கேள்விப்பட்டேன், அதுவும் திருட்டு ரயில் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு கேள்விதாங்க பட்டேன். பணம் இல்லாததால் டிக்கெட் இல்லாமல் திருட்டுத்தனமாக ரயில் ஏறி சென்னைக்கு வந்தவர் கருணாநிதி. இந்த வெளியூர்ல இருந்து திருட்டு ரயில்ல வரவன், கட்ட வண்டியில வரவன், போட்ல வரவன் எல்லாரும் பெரிய ஆள் ஆயிடுறாங்க. ஆனா நாங்க உள்ளூர்காரங்க மட்டும் அப்படியே இருக்கோம் அப்படின்னு அந்த பொண்ணு அழுது அன்பில் மகேஷ் ஆக்டிங் போட்டுட்டு இருக்கு. அது நல்லா கத்தியது கதறியது ஊர கூட்டியது. அந்த மனுஷனே நட்டிப்பு அறகனுக்கு நட்டிப்பு கத்து கொடுத்த அந்த பொண்ணை பாராட்டி ஆகணும்னு வச்சுக்கலாம். 200 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 200 ரூபாய்க்கு மட்டும் தான் நடிக்கணும். அதுக்கு மேல துளி அளவு நடிக்கக்கூடாது. அப்படி நடிச்சீங்கன்னா இந்த காமிச்சு கொடுத்துட்டு பார்த்தீங்களா 200 ரூபாய்க்கு மேல அந்த அக்கா நடிக்குது அப்படின்ட்டு. வாய திறந்த வாயிலே எத்திய தூண் துப்பிடுவேன். ஆட்சிக்கு வந்து 3 மாசத்துல இவ்வளவு கடுமையா இந்த அரசை விமர்சிக்கிறீங்க. கடந்த 5 வருஷமா நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா நீட்டா ஒழிச்சிடுவோம்னு சொன்னேன். படம் காட்டின அரசை ஏன் பேச மாட்டீங்க? படம் காட்டின அரசு நாங்க ஒன்னும் வெட்டியா இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவரணி செயலாளராக தான் நாங்க இங்க பொறுப்பே. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இருங்க, கேள்வி கேட்டீங்கல்ல, பதில் சொல்றதுக்கு முதல்ல வெயிட் பண்ணுங்க. நீட் எங்களுக்கு நீட் எங்க மாநிலத்துக்கு தேவையில்லை அப்படின்னு வாயை திறந்து பேசுறதுக்கு ஒரு துப்பு இல்ல. நடக்காதது 2 மாசத்துல நடந்துடும் நம்புறீங்களா நீங்க? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. மனித குல விரோதிங்க இவனுங்க எல்லாம் புடிச்சு கசக்கி விட்டுறணும். ஜெயில வைக்கிறதோட மட்டும் விடக்கூடாது. ஜெயில இவங்க பாத்ரூம்ல வலிக்கிட்டு வந்து கை கால் உடையணும். எத்தனை பேர் இழிச்சா எனக்கு கை கால் உடைஞ்சிருக்கு. எத்தனை அப்பாவிகளை பல்ல புடுங்கினாரு பல்வீர் சிங்னு ஒரு ஆளு. இன்னைக்கு செந்தில் பாலாஜி கூட்டு போய் பல்ல புடுங்குங்க, கை கால உடைங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் நேக்கா கோர்த்துட்டா இருப்பாருங்க. எனக்குன்னு மட்டும் இல்ல, பாப்பீங்க கொஞ்ச நாளா வந்து உதாரணத்துக்கு எங்களுடைய மூத்த அமைச்சர்களா இருக்கக்கூடிய நேரண்ண வேலண்ண உள்ளிட்ட வாங்க ராசாக்களா, கூட்டத்துக்கு வாங்க, என் கூட கூட்டு சேருங்க, நம்ம எல்லாம் ஒன்னா உள்ளக்க போலாம், இல்லாட்டி ஒன்னா வெளியில இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டத்தை சேர்த்து கொண்டிருக்கிறார் செந்தில் பாலாஜி அவர். கேஸ் அப்படின்னா பெரிய வீர கருணாநிதி மாதிரி பேசுறது. கைது பண்ண வேண்டிய சூழல் வந்துட்டா மட்டும் இவங்களுக்கு ஐயோ டாக்டர் கூப்பிடுங்க ஜோலிக்குது அப்படின்னு கத்துவாங்க. இல்லாட்டி எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க புலியே. எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்களை வந்து துப்பாக்கி முனையில மிரட்டி இருக்கீங்களே. ஏன் மார்க்கு
காலையில வீரவசனம்லாம் பேசினேன். எம்எல்ஏனா சாயங்காலம் மைக்ல வச்ச மாதிரி கத்துறான் சார். இடையே கொல்ல பாக்குறான். எனக்கு இந்த சம்பவத்தை பார்க்கும்பொழுது கருணாநிதி கத்துனா தெரியுமா? ஐயோ கொல்ல பாக்குறாங்க நல்ல மாதிரி இவரு என்ன துப்பாக்கி வச்சு மிரட்டுறாங்க, கக்கூஸ்ல விட்டு அடிக்க பாக்குறாங்க. தப்போ தப்போ சார் தப்போ. அப்ப நான் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிருவேன். டபுள் ஷாட் ஹியூமன் பாடி இஸ் பிரெயின் இஸ் குட் பி பிரெயின் இட்ஸ். நீ என்ன பேச வந்து அதை தான் பேசணும். அவங்க கூட அங்க அப்பா இல்ல, குடும்பம் இல்ல, குட்டி இல்லன்னா நீங்க பேசக்கூடாது. இப்படி பேசுனீங்கன்னா 15 நாள் இல்ல 125 நாள் ஆகும் டேடி வரதுக்கு. அப்பா எனக்காகவும் இந்த விழாத்துக்குள்ள மக்களுக்காகவும் ரொம்ப காலமா உழைச்சிட்டு இருக்காரு. அவர் எங்களோட இருக்கணும்னு நினைக்கிறோம். இப்படிலாம் பண்ணாதீங்க சார். உங்க புள்ளதான் உங்க கூட இல்ல, எங்க அப்பாவது என் கூட இருக்கணும். அதுக்கு உங்க அப்பன்ட்ட நீ சொல்லி ஒழுங்கா வளர்த்துருக்கணும் உங்க அப்பனை. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாம் தமிழர் வந்து இன்னைக்கு இப்பேற்பட்ட ஒரு நாசமா போயிடுச்சுன்னா அதுக்கு வந்து சாட்டே தான் காரணம். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? மக்கள்னா எத்தனை பேர் சொல்றாங்க மக்கள்? இந்த டீயை விட கப்பு ரொம்ப சூடா இருக்கு, ஏன்னு தெரியல. நான் சமூக வலைதளங்கள்ல உங்க கருத்து சொல்லுங்க, உங்க கேள்வியை வைங்க. நீங்க மக்கள் சொல்லிட்டு ஏதோ 8 கோடி மக்களும் கூடின்னு சொன்ன மாதிரி கருத்து சொல்லாது. வந்து குறுக்க பஞ்சாயத்து பண்ற பெரிய கவுன்சிலர் இவரு. சமூக வலைதளங்கள்ல நம்ம பெரும்பான்மையான பார்க்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சாட்டை துரைமுருகன் மட்டும் அவர் மட்டும் பேசாம இருந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அவர் பேசி தான் வந்து இப்போ ஏற்கனவே இருந்த வாக்கம் வந்து இப்போ வந்து குறைஞ்சு போயிடுச்சு. ஆமா, சோ அதனால வந்து அவரை கட்சி விட்டு தூக்குனாலே நாம் தமிழர் கட்சி வந்து நல்லா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. ஒரு கட்சி விட்டு தூக்குனாலே நாம் தமிழர் கட்சி வந்து நல்லா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். உங்க கருத்து சரி சரி, நான் பார்த்தேன் அவர் கருத்து இருக்கட்டும். அவர் உங்க கருத்து வச்சுக்கோம். பதில சொல்றா. 234 தொகுதி இல்லையா? 234 தொகுதியில் 108 தொகுதியில தாவேக்கா வென்றதற்கும் 8 விழுக்காடு 4 விழுக்காடு மாறினதுக்கும் நான் காரணம். சரிதானே? சரிதானே? சொல்லுங்க. ஒரு நிமிஷம். சரிதானே? 234 தொகுதியில் 108 தொகுதியில தாவேக்கா வென்றதற்கும் 8 விழுக்காடு 4 விழுக்காடு மாறினதுக்கும் நான் காரணம். 126 தொகுதியில தாவேக்கா தோத்ததுக்கு யார் காரணம்? இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. சொல்லுங்க. பிற கட்சிகள் இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம். ஜெயிச்சதுக்கு மட்டும் நான் காரணம், தோத்ததுக்கு நான் காரணம் இல்லையா? நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு 4 விழுக்காட மாறினதுக்கு நான் காரணம் சொல்றீங்களா? நான் 2010 இருந்து இருக்கேன். இந்த 8 விழுக்காட மாறினதுக்கு யார் காரணம்? அப்போ சீமான் அவர்கள். தோத்துக்கிட்டே இருக்கீடா. சாட்டை துரைமுருகன் மட்டும் அவர் மட்டும் பேசாம இருந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அவர் பேசி தான் வந்து இப்போ ஏற்கனவே இருந்த வாக்கம் வந்து இப்போ வந்து குறைஞ்சு போயிடுச்சு. அதனால வந்து அவர் கட்சி விட்டு தூக்குனாலே நாம் தமிழர் கட்சி வந்து நல்லா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. 234 தொகுதியில் 108 தொகுதியில தாவேக்கா வென்றதற்கும் 8 விழுக்காடு 4 விழுக்காடு மாறினதுக்கும் நான் காரணம். 126 தொகுதியில தாவேக்கா தோத்ததுக்கு யார் காரணம்? சொல்லுங்க. பிற கட்சிகள். ஜெயிச்சதுக்கு மட்டும் நான் காரணம், தோத்ததுக்கு நான் காரணம் இல்லையா? நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு 4 விழுக்காட மாறினதுக்கு நான் காரணம் சொல்றீங்களா? நான் 2010 இருந்து இருக்கேன். இந்த 8 விழுக்காட மாறினதுக்கு யார் காரணம்? அப்போ சீமான் அவர்கள். நான் ஒருத்தன் பேசி விஜய் ஜெயிச்சாரு, நான் எவ்வளவு பெரிய ஆளு? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க மூடிட்டு வாங்க.